சண்டே எபிசோடில் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், வீடியோஸ் பார்க்குறவங்க சின்ன லைக் கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும். நான் உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் எவ்ரி வீடியோவில் நான் அதை கேட்குறது கிடையாது. சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, கானா வினோத் அண்ணாக்கு ஒரு ரோஸ்ட் கொடுத்துருக்காரு. அதாவது யாராச்சும் கிரிட்டிசிசம் வச்சா நீங்கள் வந்து அதை கொஞ்சம் அக்செப்ட் பண்ணணும், அதை முதல்ல புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது நல்லது தான். ஏன்னா அதுதான் அவரை வந்து டைட்டிலை நோக்கி கொண்டு போகும். இல்லைன்னா வந்துட்டு அதையே ஒரு காரணமாக வச்சு நீ நெருங்க எல்லாரும் பக்கத்தில் இருக்கிறவங்களே அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அது அவருக்கு தேவை தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆல்சோ திவ்யா கணேஷ் கூடயும் பிரஜன் கூடயும் சண்டேல வந்து நிறைய வார்த்தை விட்டுருக்காரு இல்லையா, அதுக்காக ரோஸ்ட் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. அப்புறமா பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா, அரோரா சின்க்ளர், அப்புறம் கமருதீன், சபரி, இவங்க எல்லாத்துக்கும் ஒரு அப்ரிசியேஷன் கிடச்சிருக்கு. எதுக்கு அப்படிங்கிறது தெரியல. மேபி அந்த ரோல் அவங்க நல்லா பண்ணாங்க. சிட்டு ரோல், அப்புறம் டெமோ, சபரியோட குணா நேற்றுக்கு நல்லா இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் அவங்களுக்குலாம் அப்ரிசியேஷன் கொடுத்துருக்காரு போல இருக்கு. அதுக்கப்புறம் வந்து திவ்யா கணேஷுக்கு ஒரு பயங்கரமான ரோஸ்ட் இருந்திருக்கு, செம்மையான ரோஸ்ட்டு. அது கொஞ்சம் பேர் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அவங்க கமருதீன் இந்த சண்டேல அப்படின்னு சொல்கிறாங்க, கொஞ்சம் பேர் கானா வினோத் அண்ணா சண்டேலன்னு சொல்கிறாங்க. பட் ஒரு ரோஸ்ட் டெஃபினட்டாக திவ்யா கணேஷ்க்கு மட்டும் உண்டு. வார அவருக்கு திவ்யா கணேஷை ரோஸ்ட் பண்ணுறது தானே வேலை. ஏன்னா வந்துட்டு திவ்யா கணேஷ் வந்து ஈஸி டார்கெட். அவங்க ரொம்ப கோவப்படுற ஆளாக இருந்தால் கூட என்னவோ அவங்கள பார்க்குறதுக்கு மற்றவங்களுக்கு ஒரு ஈஸி டார்கெட்டாக தெரியுறாங்க போல இருக்கு. அதனால அவர் பாட்டு ரோஸ்ட் பண்ணியிருக்காரு. அடுத்ததாக பார்வதிக்கு ஒரு சின்ன ரோஸ்ட் இருக்குது. அதுக்கு ரீசன் எனக்கு தெரியலை. மேபி வந்து அந்த சண்டே நீங்கள் ஏன் தடுக்கலைன்னா அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்கலாம். அப்புறமா ஒரு கொஸ்டின் டாஸ்க் வச்சுருக்காரு போல இருக்குது ஹவுஸ்மேட்ஸ் எல்லாத்துக்கும். யாரோட கேமை புட் டவுன் பண்ணுறாங்க, தன்னோட கேம் நல்லா இருக்கிறதுக்காக யார் அடுத்தவங்க கேமை டவுன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டின்ஸில் வந்துட்டு வியானா, எஃப்ஜே, அரோரா இவங்க 3 பேரும் ரொம்ப ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. மெயினாக அரோரா ஃபேன்ஸ்க்கு ஒரு நல்ல எபிசோட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வியானா, எஃப்ஜே, அரோரா 3 பேர் அதில் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. அதுக்கப்புறம் வந்து விக்ரம் வந்து அந்த டோரை அடைச்சிட்டு செயின் ஸ்டீல் பண்ணார்ல, அதுக்கு வந்து ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்த மாதிரி பேசியிருக்காங்க. அதாவது சின்ன ரோஸ்ட் மாதிரியும் கொடுத்து அட் த சேம் டைம் ஒரு ஜஸ்டிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த டாஸ்கில் வந்து இப்படி 9 பேர் இருக்கும்போது ஸ்டீல் பண்ணுறதுங்கிறது லேஸ்பட்ட காரியம் கிடையாது, ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். அதை ஏதாச்சும் டாக்டிக்ஸ் பண்ணி தான் வந்து பண்ணணும். அதனால விக்ரம் பண்ணது வந்து ஓரளவுக்கு ரைட்டு தாங்கிற மாதிரி அவங்க வந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க போல இருக்குது. அதுக்கப்புறமா வந்து கேப்டன்சி பற்றி அது எவ்ரி வீக் டிஸ்கஷன் நடக்கிறது தான். இந்த வீட்டுக்கு சத்தியமாக யாருங்க கேப்டன் ஆவாங்க, எதுக்கு ஆகுறாங்கன்னே தெரியல. அதுக்கு கேப்டன் ஆனதுக்கு ரம்யாவுக்கு ஒரு சின்ன ரோஸ்ட் கிடச்சிருக்கு. அப்புறம் பிரஜன் அண்ணா எவிக்ட் ஆகிட்டாங்க. உண்மையிலே எனக்கு நிஜமாவே பார்த்தா பாவமாக இருக்குது. ஏன்னா வந்து அவருக்கு நல்ல பொட்டென்ஷியல் இருக்குது. எல்லாத்தையும் விட எனக்கு அவரோட ஹார்ட் ஒர்க் ரொம்ப பிடிக்குங்க. ரொம்ப சின்சியாரிட்டி, மனுஷன் ரொம்ப சின்சியாரிட்டி. லைஃப் கண்டினியூஸாக பார்த்தோன்னே நமக்கு தெரியும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எவிக்ட் ஆகி போகிறாரு. ஒருவேளை சாண்ட்ரா ஏமி வராமல் இருந்திருந்தால் அவரோட கேம் இதை விட நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு வேறு எந்த இன்புட்டுமே இல்லாமல் அவர் தனியாக விளையாண்டுருந்தால் இதை விட நல்லா இருந்திருக்கும். ஆல்சோ அவர் கொஞ்சம் வார்த்தையை விட்டுருக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். கடைசி வந்து ஸ்டேஜில் வந்துட்டு மாமா மச்சி இன்ட்ராக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. பண்ணி ஒரு நல்ல எக்ஸிட்டோட பிரசன்ட் போயிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு பிரசன்ட் வருத்தப்பட மாட்டார். ஏன்னா அவருக்கு வந்து அவரோட ஒய்ஃப் இருக்காங்க. மோரோவர் 2 குட்டீஸையும் பார்க்கலான்னு அவர் பாட்டு ஹாப்பியாக போயிருப்பார். சாண்ட்ராக்கு தான் அது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.